அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம், அதிலும் பௌர்ணமி தினத்தன்று ஏற்படுகின்ற கிரக மாற்றம் அப்படிங்கிறத 12 ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கிரகங்களில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு அசைவு கூட மனிதர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பௌர்ணமி, அமாவாசை, மகா சிவராத்திரி, மகாலயபட்சம், சஷ்டி, கிருத்திகை, இந்த மாதிரியான ரொம்ப விசேஷத்திற்குரிய ஒரு நாட்களில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதனுடைய தாக்கத்தையும் சேர்த்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு முக்கிய விசேஷ நாட்களில் ஏற்படுகின்ற இந்த கிரக மாற்றம் கிரகத்தால் ஏற்படுகின்ற தீமையை கூட நன்மையாக மாற்றி தரக்கூடிய வல்லமை இந்த விசேஷ நாட்களில் மாறக்கூடிய கிரகநிலைக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த கிரக மாற்றத்திற்கு நாம் ரொம்பவே ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். தற்போது பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் ரொம்பவே விசேஷத்திற்குரிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிசயமான மாற்றம் கும்ப ராசிக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த நேரத்தில் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதில் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த கிரக அமைப்புகள் தங்களுக்கு வழங்கவிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக, சலுகைக்காக காத்திருப்பவர்களுக்கு, இல்லை லோனுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகள் கனிந்து வரும். அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவதோடு அவர்கள் மூலமாக பெரிய பெரிய மனிதர்கள், விஐபிக்களுடைய சந்திப்பு, நட்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. ஆன்மீகத்திலையும் நாட்டம் அதிகரிக்க செய்யுங்க. அதே நேரம் பல்வேறு வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் சற்று அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு இந்த காலம் ரொம்பவே பிரகாசமான ஒரு காலகட்டங்க. இந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமியோடு இணைந்து வருகின்ற இந்த நேரத்தில் அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு இது ஒரு அதே அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கவிருக்கின்றது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் அதிகப்படியான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் பயணங்கள் போது கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா பணியில் பாராட்டு கிடைக்கப்படுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாகிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும்
இருக்கும்போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாய் இருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரும். மனக்கவலை குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. சற்று கூடுதலாக எதிலையுமே கவனம் செலுத்துறது நல்லது. திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்துல தடங்கல்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாயிருக்க பாருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம். அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாம இழுபறையாகவே இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராத பயணத்துல தடங்கல்கள் உருவாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும். நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையக்கூடும். நன்கு படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர் ஆதரவு பெருகுங்க. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே நேரம் கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க.
பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்க செய்யும். பாராட்டு கிடைக்கப் பெறுவீங்க. உடல் சோர்வு உண்டாகும். எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவாங்க. புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அரசியல் கட்சிகள் தலைமையின் நம்பிக்கையை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இருக்கப்பெறுகிறது. மேலிடம் உற்று நோக்கும் தங்களை, அதே போல கட்சியில தங்களை பற்றிய சலசலப்பும் நீங்க பெறுவீங்க. தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து தங்களுடைய மனதில் இடம் பிடிப்பாங்க. கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வருமானம் உயர வழிபிறக்கும். விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க. வேலை பளு காரணமாக வெளியில தங்கவும் நேரிடலாம். மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க. பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியமுடைய தங்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. சுப செலவுகள் ஏற்பட செய்யலாம். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம்.